சரிடுமா சீக்கிரமாக சொல்லி பார்க்கலாம். ஒர்க் எனர்ஜி தியரம். சரி, ஒர்க் எனர்ஜி தியரத்தோட முதல் ஸ்டேட்மெண்ட் அண்ட் எப்பயுமே தெரிஞ்ச வேண்டிய ஸ்டேட், ஒர்க் டன் பை கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். ஒர்க் டன் பை கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ஆல்வேஸ் சேஞ்ச் இன் கைனெடிக் எனர்ஜி. இப்போ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் மட்டும் இல்லை, நீ நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் எடுத்துக்கலாம். இங்கே கூட எழுதி வை. Work done by conservative force or non-conservative force or unconservative force கூட சொல்லலாம். Equal to change in kinetic energy. Kinetic energy பொறுத்த வரைக்கும் work done conservative force ஆலும் செய்யலாம், non-conservative force ஆலும் செய்யலாம். ஆனால் potential energy தான் என்ன பண்ணும், conservative force ஆல மட்டும்தான் செய்யும். அழிவின்மை விசையால மட்டும்தான் செஞ்சாதான் நிலையாற்றல். ஓகேவா? ரைட். இதுக்கு ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா work done by all forces, அதான் கரெக்ட். work done by all forces equal to delta E average. For example, ஒரு ஸ்லைடிங் பாக்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிள், ஒரு ஸ்லைடிங் பாக்ஸ் இருக்கு. அந்த ஸ்லைடிங் பாக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து நம்ம பண்ற அப்ளைடு ஃபோர்ஸ். இது நடத்த வந்தாங்க. சரி, ஒன்று நம்ம கொடுக்கக்கூடிய அப்ளைடு ஃபோர்ஸ், நார்மல் ஃபோர்ஸ், ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் அண்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், இதெல்லாம் ஆட் பண்ணால் எதுக்கு ஈக்குவல், கைனெடிக் எனர்ஜிக்கு ஈக்குவல். பட் ஃபார் ஸ்லைடிங் ஃபோர்ஸ், ஸ்லைடிங் ஃபோர்ஸில் கைனெடிக் எனர்ஜி வேல்யூ 0. மற்றபடி எல்லா இடத்துலையுமே கைனெடிக் எனர்ஜியோட வேல்யூ ஃபைனல் கைனெடிக் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் கைனெடிக் எனர்ஜின்னு நம்ம சொல்லுவோம். ரைட்டா? ரைட். இப்போ இதில் சம் அப்படி ரீட் பண்ணி பார்க்கலாம். A particle of mass, சத்தமா ரீட் பண்ணு. A particle of mass m starts from rest to moves with velocity v equal to a under root x, where a is the constant. Then final work done by all conservative force during the displacement from x equal to 0 meter to x equal to d meter is the displacement x equal to 0 meter to x equal to d meter. ஆனா velocity கொடுத்ததுனால work energy theorem பயன்படுத்த போறோம். சோ இதுல velocity அப்படிங்கறது ஸ்கொயர் பண்ணோம்னா and ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா work done equal to 1/2 ma square x கிடைக்கும். ரைட். இதுல கிராஃப் அப்படிங்கிற விஷயத்துலயுமே क्वेश्चन கேட்பாங்க. கண்ணா நல்லா சொல்லணும். velocity time graphல velocity time graph கொடுத்திருந்தாங்க, ஒர்க் டன் பயன்படுத்தணும்னா கைனெடிக் எனர்ஜி பயன்படுத்தணும். சரிங்களா? டைம் t ஈக்குவல் டு 0ங்கிற இடத்துல இனிஷியல் வெலாசிட்டி, டைம் t ஈக்குவல் டு tங்கிற இடத்துல ஃபைனல் வெலாசிட்டி. சரி, என்ன வச்சுக்கணும். இந்த இடத்துல ஒருவேளை ஏரியா அண்டர் விடி கிராஃப், ஏரியா அண்டர் விடி கிராஃப்னா நம்ம அப்ப எதை கண்டுபிடிக்க முடியும், டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்க முடியும். அப்ப நீங்க அது கூட எழுதி வச்சுக்கலாம். இதே இடத்துல கூட என்னென்ன எழுதி வச்சுக்கிறேன், டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவல் டு ஏரியா அண்டர் விடி கிராஃப், அது கூட எழுதி பாக்ஸ் பண்ணிக்கலாம். சரியா? இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ் மேக் பண்ணணும். இல்லை சார் விடி கிராஃப் கொடுத்துருக்காங்க, விடி கிராஃப்ல எனக்கு வந்து ஒர்க் டன் கேட்குறாங்க, விடி கிராஃப்ல எனக்கு ஒர்க் டன் கேட்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன போட்டால் போதும், சேஞ்ச் இன் கைனெடிக் எனர்ஜி போட்டால் மட்டும் போதுமானது. Some read பண்ணு. Velocity diagram of mass 20 kg is shown in the figure. Then the work done by all conservative force will be. இந்த இடத்துல எல்லா கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸால செய்யக்கூடிய ஒர்க் டன் கேட்குறான். அவ்வளோதான். இதில் என்ன கொடுத்துருக்கான், விடி கிராஃப் கொடுத்துருக்கான். அப்போ இனிஷியல் வெலாசிட்டி ஃபைனல் வெலாசிட்டி வேல்யூ போட்டு நம்ம ஆன்சர் போட்டுக்கலாம். நெகட்டிவ் ஸ்லோப் அப்படிங்கிறப்போ நெகட்டிவ் ஆன்சர் நமக்கு கிடைக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இந்த பாயிண்ட்டை இம்பார்ட்டன்ட் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த சம், a body of 3 kg is under, சொல்லுமா இருக்கா இல்லையா, PYQ நடத்துறோம் பாரு. A body of 3 kg is under constant force which causes a displacement s in meter given by the relation s equal to 1/3 t square, where t is in second. Work done by the force in the 2 second. இந்த மாதிரி 2 செகண்ட்ல கொடுத்து டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்தா டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இங்க s equal to 1/3 t square டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 2/3 t ன்னு கிடைக்கும். அப்போ வெலாசிட்டி இதில் இருந்து நம்ம 2/3 t ன்னு கிடைச்சா இதில் டைம் equal to 2 போட்டோம்னா ஃபைனல் வெலாசிட்டி.
time equal to 0 போட்டா initial velocity. அப்புறம் work done equal to final kinetic energy minus initial kinetic energyங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணா போதுமானது. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த क्वेश्चन படி பார்க்கலாம். A particle of mass 50 kg is at rest. The work done to accelerate it by 20 meter per second in 10 seconds is. இதுலயுமே 10 செகண்ட் கொடுத்துருக்கான், வெலாசிட்டி கொடுத்துருக்கான், ஒர்க் டன் கேட்கறான். அப்ப என்ன யூஸ் பண்ணோம்? ஒர்க் டன் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கைனெட்டிக் எனர்ஜி. சேஞ்ச் இன் கைனெட்டிக் எனர்ஜி அப்படின்னா ஃபைனல் கைனெட்டிக் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் கைனெட்டிக் எனர்ஜி. சரி ரைட்டு. இதுல வந்து ஃபைனல் கைனெட்டிக் எனர்ஜி எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இனிஷியல் ரெஸ்ட், அப்போ இனிஷியல் வெலாசிட்டி 0 and 20 meter per second ஆக்சலரேட் ஆகுது. அப்போ டைரக்டா அந்த வேல்யூவை சப்ஸ்டிடியூட் பண்ணா யூ கெட் தி ஆன்சர். ரொம்ப சிம்பிளான क्वेश्चन. அடுத்த क्वेश्चन. A particle of mass 10 gram moves along a circle of radius with a radius 6.4 centimeter with a constant tangential acceleration. What is the magnitude of this acceleration? Its kinetic energy of the particle becomes equal to 8 into 10 to the power minus 4 by the end of the second revolution after the beginning of the motion. ரெண்டு சுத்தி இருக்கு. அப்ப டிஸ்பிளேஸ்மென்ட் 4 pi r. ரெண்டு சுத்தினா டிஸ்பிளேஸ்மென்ட் 4 pi r. அப்ப இந்த இடத்துல யூஸ் பண்ண ஃபார்முலா FD cos theta equal to kinetic energy. Change in kinetic energy. அப்ப ஃபுல் ஃபார்முலா டெரைவ் பண்ணா MAD cos theta equal to final kinetic energy minus initial kinetic energy. Right. இப்போ work done by the all forces formula பயன்படுத்துறோம். work done by the all forces பயன்படுத்துறோம். இதுல என்னங்க சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா gravitational force, friction force, normal force and applied force இதெல்லாம் எல்லா செய்யக்கூடிய work done ஈக்குவல் பண்ணோம்னா அந்த kinetic எனர்ஜியோட வேல்யூ 0 னு சொல்றோம். ரைட்டா? இதுதான் இந்த இடத்துல பாயிண்ட். இதுல என்ன சம் பார்த்தோம்? சோ ரீட் பண்ணி பார்க்கலாம். 300 joule of work is done by sliding 2 kg block up an inclined plane of height 10 meter. Work done against the friction is. Work done against friction is கேக்குறான். இந்த இடத்துல வந்து gravitational force minus mgh, normal force 0 ல கிடைக்கும். friction force கண்டுபிடிக்கணும். applied force 300 joule. இதெல்லாம் அப்ளை பண்ணா -100 ஜூல் அப்படிங்கிறது ஆன்சர் கிடைக்கும். அடுத்த சம். Consider a drop of rainwater having mass of 1 gram falling from a height of 1 kilometer. It hits the ground with the speed of 50 meter per second. Taking G constant with the value of 10 meter per second square. The work done by the gravitational force and resistive force of air is. ரெண்டு ஃபோர்ஸ் கேட்கறான். ஒன்னு கிராவிடேஷனல் ஃபோர்ஸால செய்யப்பட்ட ஒர்க் டன், இன்னொன்னு ரெசிஸ்டிவிட்டி ஃபோர்ஸ் ஆஃப் ஏரால செய்யப்பட்ட ஒர்க் டன். ஸோ இதுக்கு நமக்கு யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா ஒர்க் டன் பை கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு mgh. இதுல பாசிட்டிவ் mgh தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா ரெயின் வாட்டர் கீழே போகுது, டிஸ்பிளேஸ்மெண்ட் சேம் டைரக்ஷன்ல போனா பாசிட்டிவ் வேல்யூ. அண்ட் இந்த வேல்யூ பயன்படுத்தணும்னா ரெண்டு ஒர்க் டன் கிடைக்கும். அதை சேஞ்ச் இன் கைனெட்டிக் எனர்ஜியோட ஈக்குவல் பண்ணா யூ கெட் த value. And potential energy kana statement. So potential energy, first point, potential energy of the body will not explain in detail concept. Potential energy of the body will not explain in detail concept. இது முழுமையா விளக்க முடியல. Not suitable for non-conservative force. Potential energy பொறுத்த வரைக்கும் non-conservative force explain பண்ண முடியாது. Only suitable to conservative force. So that therefore delta U equal to work done by conservative force. But இது என்ன ஆப்போசிட் வேல்யூல இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். சரியா? ஒர்க் டனுக்கும் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கும் ஆப்போசிட் சிம்பிள் ரிலேஷன்ஷிப். அதனால எக்ஸாக்ட் ஃபார்முலா delta U equal to minus work done by conservative force. அப்ப எக்ஸாக்ட் ஃபார்முலா சொல்லு, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். Final potential energy minus initial potential energy equal to minus of work done by conservative force. Final conservative force, so final potential energy minus initial potential energy equal to minus work done by conservative force.
சரியா? இதுதான் வந்து ஒர்க் எனர்ஜி தியரம். ஒர்க் எனர்ஜி தியரத்துக்கு முன்னாடி இதில் ஒரு சம் பார்த்துருக்கு இல்லையா? இன்னொன்று இது மோஷன் பிளைன் நோட்ஸ் ரெண்டு பேரும் ஒருத்தர் கூட ஒரு நோட் ஷேர் பண்ணிட்டேன். ஃப்ரீ டைமில் பழைய ஓல்ட் நோட்ஸில் எழுதி வச்சுக்கோ. அதே தான் நான் திருப்பி நடத்துவேன். ஸோ அப்போ அது தேவை. சரி, இப்போது வெக்டார்ஸ் ரிவிஷன் பண்ணிடலாம். வெக்டார்ஸ் எடுத்துக்கோ. வெக்டார்ஸ் சரி, வெக்டார்ஸ் அப்படிங்கிறதுல ரெண்டு போர்ஷன் இம்பார்ட்டன்ட். ஒன்று டைரக்ஷன், இன்னொன்று மேக்னிடியூட். மேக்னிடியூட் அப்படின்னா நம்பர் வேல்யூ. பட் ஃபிசிக்ஸ் வரப்போ டைரக்ஷன், மேக்னிடியூட் அண்ட் யூனிட். ஸோ இதில் வந்து ஃபிசிக்ஸ்னு வரப்போ எனக்கு டைரக்ஷன் வேணும், அதே மாதிரி மேக்னிடியூடு வேணும், அதே மாதிரி யூனிட்டும் வேணும். இதெல்லாம் சேர்ந்தாதான் அந்த இடத்துல நமக்கு ஒரு வெக்டர் ஃபார்ம் ஆகும். இது நல்லா ஞாபகம் வச்சு ரைட்டா? என்னென்ன பாயிண்ட் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பேன். 5 மீட்டர்/செகண்ட் இன் ஐ வெக்டார்னு கொடுத்துருப்பேன். இதில் 5 அப்படிங்கிறது மேக்னிடியூட், மீட்டர்/செகண்ட் அப்படிங்கிறது யூனிட், ஐ வெக்டர் அப்படிங்கிறது டைரக்ஷன். இது ஞாபகம் வச்சு. இது ஹெட் அண்ட் டைல்னு சொல்லுவாங்க. ஹெட் அப்படின்னா அதோட டைரக்ஷன் கொடுக்கும், டைல் அதோட மேக்னிடியூட் வேல்யூ கொடுக்கும். சரி, பிளஸ் எக்ஸ் ஆக்சிஸ்ல பிளஸ் ஐ வெக்டர், பிளஸ் ஒய் ஆக்சிஸ்ல பிளஸ் ஜே வெக்டர், பிளஸ் இசட் ஆக்சிஸ்ல பிளஸ் கே வெக்டர், மைனஸ் எக்ஸ்ல மைனஸ் ஐ, மைனஸ் ஒய்ல மைனஸ் ஜே, இசட் மைனஸ் இதுல மைனஸ் கே. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் வெக்டார். ஸோ யூனிட் வெக்டார் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வெக்டாரோட டைரக்ஷனை மட்டும் கொடுக்கும். குறிப்பிட்ட வெக்டாரோட டைரக்ஷனை மட்டும் கொடுக்கும். சரி, பிஃபோர் தட் கோஆர்டினேஷன் பாயிண்ட்ஸ். கோஆர்டினேஷன் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ் எங்க லொக்கேட் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 5,5.4,3 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா 5 எக்ஸ் ஆக்சிஸ், 5.4 ஜே ஆக்சிஸ், அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 அப்படிங்கிறது கேன்னு சொல்லுவாங்க இல்லையா, இசட் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோஆர்டினேஷன்ஸ் அமையும். இந்த கோஆர்டினேஷனுக்கு அமையறதை பொறுத்து அந்த வேல்யூ மாறிக்கிட்டே வரும். கரெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் வெக்டார் டு ஸ்கேலர் எப்படி மாற்றுவேன் அப்படிங்கிறதுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் 2i வெக்டார் 3j வெக்டார் மைனஸ் 5k வெக்டார் அப்படின்னா ஒவ்வொன்றையும் ஸ்கொயர் எடுத்து ஆட் பண்ணி ரூட் எடுத்தோம்னா ஸ்கேலார் டு வெக்டார் கிடைக்கும். ஸோ வெக்டார் டு ஸ்கேலார் கிடைக்கும். ஸோ மாடலஸ் ஆஃப் f வெக்டார் ஈக்குவல் டு அண்டர் ரூட் 2i 2 ஸ்கொயர், 3j 3 ஸ்கொயர், மைனஸ் 5i மைனஸ் 5 பவர் ஹோல் ஸ்கொயர். ஸ்கொயர் பண்ணி ரூட்டுக்குள்ள அந்த வேல்யூ கரெக்டாக போட்டு. சரியா? ரூட் வேல்யூ தான் சொல்லி பார்க்கலாம். சரியா? ரூட் 1ஓட வேல்யூ 1, ரூட் 4ஓட வேல்யூ 2, ரூட் 9ஓட வேல்யூ 3, ரூட் 16 வேல்யூ 4, ரூட் 36 வேல்யூ 6, ரூட் 25 வேல்யூ 5, 7ஓட ரூட் வேல்யூ 49. சொல்லு 49 சொல்லு. யாரோ 49 சொன்னாங்க. வருமா வராதா? என்ன குழப்புற? அதானே கேட்டேன், நீ என்ன குழப்புற? செவனோட ரூட் வேல்யூ கேட்டேன். என்னம்மா இரியா, எனக்கே குழப்பது. 35, 50 என்ன மறுபடி ஸ்கூல் அனுப்புறீங்க?
ஏன் அப்படி பண்றீங்க? கட்டதனமா சொன்னேன். 7ஓட ரூட் வேல்யூ, ஐ மீன் 7 வரணும்னா அதுக்கு ரூட்ல என்ன வரும்னு கேட்டோம். அதை புரிஞ்சுக்க எனக்கு ஆவா அக்கண்ணாவை போட்டோ சொல்ல முடியும். சரி சரி 8 வரணும்னா ரூட் வேல்யூ எவ்வளோ வரணும்? 64. 9 வரணும்னா வெறும் 81. ரூட் 100 அப்படின்னா 10ன்னு வரும். இது வரைக்கும் படிச்சுட்டா போதும். இதுக்கு மேலே பெருசாக தேவைப்படும். ஸோ இந்த ரூட் வேல்யூ ஒரு டைம் டக்குன்னு ரிவிஷன் பண்ணுற மாதிரி வச்சுக்கோ. சரி, பிரித்து வச்சு ஆன்சர் பண்ண முடியுதான்னு செக் பண்ணிக்க. ஃபார் எக்ஸாம்பிள் அண்டர் ரூட் 50 அப்படின்னா நம்ம 25 × 2ன்னு எழுதலாம். 25 மட்டும் எழுதிட்டோம்னா 5 ரூட் 2ன்னு கன்க்ளூட் பண்ணணும். சரி, அதான் ஒரு பேசிக் மேத் கிளாஸ்னு ஒரு டைம் நடத்துகிறேன். சரி, இங்கே யூனிட் வெக்டர் வந்துடலாம். யூனிட் வெக்டரோட பகவத்கீதை டைரக்ஷன் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும், மேக்னிடியூட் வராது. மேக்னிடியூட் வந்தாலும் 1ன்னு வரும். அதனால தான் யூனிட் வெக்டர்னு நம்ம சொல்லுவோம். ஸோ யூனிட் வெக்டர் ஃபார்முலா A vector divided by modulus of A vector. So A vector divided by modulus of A vector. A vector la magnitude direction unit வரும். modulus of A vector la magnitude unit வரும். கேன்சல் பண்ணா direction மட்டும் மிஞ்சும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். எக்ஸாம்பிள் I cap, J cap, K cap, சம்டைம் X cap, Y cap, Z capனு கொடுப்போம். ஸோ அதுக்குமே நம்ம ரெடியாக இருக்கணும். சரி, அடுத்தது டைரக்ஷனை தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. இன் ஈஸ்ட் டைரக்ஷன். ஓகேவா, நான் டைரக்ஷன் நடத்துட்டேன்னா இல்லை ரிலேட்டிவ் வெலாசிட்டி நடத்துவேன். சரியா, ஈஸ்ட் டைரக்ஷன், வெஸ்ட் டைரக்ஷன், நார்த் டைரக்ஷன், சவுத் டைரக்ஷன் இதில் நடத்தணும்னு நினைக்கிறேன். நடத்துறப்போ அது உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுவேன். அண்ட் இப்போ டயக்ராம் பாரு, மேலே 1200 நியூட்டன், கீழே 800 நியூட்டன். அப்போ ரெண்டு வெக்டர் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். ஆப்போசிட் டைரக்ஷன் நம்ம என்ன பண்ணிக்கணும்? மைனஸ் பண்ணிக்கணும். மைனஸ் பண்ணால் எவ்வளோ கிடைக்குது? 400 நியூட்டன். ஸோ ஆப்போசிட் வெக்டரை மைனஸ் பண்ணிக்கணும். சேம் டைரக்ஷனாக இருந்தால் ஆட் பண்ணிக்கணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். கம்யூட்டேட்டிவ்ல இருந்தது சிம்பிள். A வெக்டர் பிளஸ் B வெக்டர் அப்படி ஈக்குவல் டு B வெக்டர் பிளஸ் A வெக்டர். இது நான் எக்ஸாம்பிள் தரவில்லையே. ஐ மீன் வாய்ப்பு இல்லைப்பா, எழுதணும் போட்டு பிடிஎஃப் எழுதிருப்பேன். நான் இது எக்ஸாம்பிள் எழுதி போட்டோம்னா ஞாபகமே இல்லையே. நான் எழுதி போடலையே. A வெக்டர் B வெக்டர் எக்ஸாம்பிள் கொடுத்து ஆட் பண்ணி ஆன்சரும், B வெக்டர் A வெக்டர் ஆட் பண்ணி ஆன்சர் போடணும்னா எழுதிருக்கேன் நீங்க. அந்த அளவுக்குலாம் தேவை கிடையாது. சரி, ஓகே. அடுத்து அசோசியேட்டிவ்ல இதுவுமே உங்களுக்கு தேவை கிடையாது. ரெண்டு வெக்டர் ஆட் பண்ணி தேர்ட் வெக்டர் ஆட் பண்ணுறதும் அதே மாதிரி மற்ற ரெண்டு வெக்டர் ஆட் பண்ணி இந்த வெக்டர் ஆட் பண்ணாலும் எனக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ட்ரையாங்கல்லாம் கொஞ்சம் நீ நல்லா படிச்சுக்கணும். ஓகேவா, இதெல்லாம் நான் டிகிரியில் எழுதி போட்ட மாதிரி நீ ஞாபகம் இருப்பாரு. பிடிஎஃப் பார்த்து நீ எழுந்த மாதிரி இருக்கு. என்னமா எழுதி பார்க்க சொன்னேன். பிடிஎஃப் கொடுத்துறேன் வெக்டருக்கு. வெக்டர் யாருக்கும் பிடிஎஃப் கையில் கிடச்சிருக்கு. புரியல. வெக்டரை போர்டு எழுதி நான் சொல்லுங்க. இதெல்லாம் இது போட்டேன் வெக்டர் டாக்டர். ஏன்னா இப்போ இது தேவை கிடையாது அப்படின்னு விட்டுருக்கேன். இதெல்லாம் நடத்தணும்ப்பா. இது இந்த மாதிரி வெக்டர் ஸ்டாண்டிங்லாம் நடத்தணும். எடுத்து டைப் பண்ணுறோம். சரி, ரைட், ஓகே. ஒரு முக்கியமானது ரிசல்டன் வெக்டர், ஆர் வெக்டர். எல்லா இடத்துலையுமே பார்த்துட்டே இருப்போம். ஆர் வெக்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைரக்டாக வேல்யூவில் பார்த்தோம்னா ஆர் ஈக்குவல் டு √a² + b² + 2ab cos தீட்டா அப்படிங்கிறது ஏ வெக்டருக்கும் ரிசல்டன் வெக்டருக்கும் நடுவுக்கு ஆங்கிள் கிடையாது. ஏ வெக்டருக்கும் பி வெக்டருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள். இதுவே ஏ வெக்டருக்கும் ரிசல்டன் வெக்டருக்கும் உள்ள ஆங்கிள் வேணும்னா அது கீழே கொடுத்துருக்காங்க. ஆல்பா ஈக்குவல் டு tan inverse of a sin theta divided by b plus a cos theta. இதில் மாற்றி சொல்லிட்டேன். ஆல்பா ஈக்குவல் டு tan inverse of b sin theta divided by a plus b cos theta அப்படிங்கிற வேல்யூ. 90 டிகிரினா டைரக்டா cos 90 டிகிரி வேல்யூ போட்டு வேண்டியதான். 0 டிகிரி அப்படின்னா என்ன ஆகும்? வேல்யூ 1 ஆயிடும். அப்போ b plus b the whole square ஃபார்முலா வரும். சாரி, 0 டிகிரினா 1 ஆகிடும். சரியா போயிடும். அப்போ √2
p ஸ்கொயர் q ஸ்கொயர் பிளஸ் 2pq வரும். இது யார் பார்க்க மாதிரி இருக்கு? p பிளஸ் b p பிளஸ் q பவர் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா மாதிரி தெரியும். அதனால அண்டர் ரூட்லேருந்து வெளியே வந்துடும். ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டுக்க வேண்டியதான். ஸோ இதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் எல்லாம் கொடுத்துருக்கேன். இதில் முக்கியமான ஃபார்முலா மாடுலஸ் ஆஃப் a வெக்டார் பிளஸ் b வெக்டார். மாடுலஸ் ஆஃப் a வெக்டார் பிளஸ் b வெக்டார் அண்டர் ரூட் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2ab cos theta. மாடுலஸ் ஆஃப் a வெக்டார் மைனஸ் b வெக்டார் under root of a vector plus b vector minus 2ab cos theta. Modulus of a cross b vector. Modulus of a cross b vector ab sin theta. So n cap சொல்லுங்க. So என்ன நான் சொன்னது வந்து modulus of a vector cross b vector னு சொல்றேன். அப்ப ab sin theta மட்டும் சொன்னா போதுமானது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டாட் ப்ராடக்ட். டாட் ப்ராடக்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்போனண்ட்டை இன்னொரு காம்போனண்ட் மேலே கொண்டு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பி வெக்டர் ஏ வெக்டருக்கு ஆங்கிள் டிஃப்ரென்ஸில் இருந்துச்சுன்னா தீட்டாங்கிற ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருந்துச்சுன்னா மேலே கொண்டு வரப்போ அது பி காஸ் தீட்டா. மேலே கொண்டு வரப்போ பி காஸ் தீட்டா. அப்போ ஃபார்முலா ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ஈக்குவல் டு ஏபி காஸ் தீட்டா. இதில் பி காஸ் தீட்டா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நான் b cos theta உள்ள கொண்டு வரேன்னா காம்போனன்ட் ஆஃப் b ஆன் a வெக்டர்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். எதை? b cos theta. b cos theta காம்போனன்ட் ஆஃப் b ஆன் a ன்னு சொல்லணும். இதுவே a cos theta கொண்டு வந்தோம்னா காம்போனன்ட் ஆஃப் a ஆன் b ன்னு சொல்லணும். சரியா? அதெல்லாம் எழுதி வச்சுக்கோ. ப்ரொனவுன்ஸ் பண்றது b cos theta காம்போனன்ட் ஆஃப் b on a னு சொல்லணும். இவரோட a cos theta கொண்டு வந்தோம்னா காம்போனன்ட் ஆஃப் a on b னு நம்ம சொல்லலாம். சரி, டாட் ப்ராடக்டோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஸ்லோப்பை கண்டுபிடிக்கிறதுக்கான மெயின் பாயிண்ட். எக்ஸ் ஆக்சிஸில் ஒன்று ஒய் ஆக்சிஸில் ஒன்று இருந்தால் அதோட ஸ்லோப்பு அதை பற்றி டீட்டெயில் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஆக்சிஸில் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஒய் ஆக்சிஸில் டைம் டேக்கன் அப்படின்னா ஸ்லோப்பு வெலாசிட்டி பற்றி பேசும். ஏன்னா எக்ஸ் டிவைடட் பை ஒய் நத்திங் பட் வெலாசிட்டி. ஒய் ஆக்சிஸ் டிவைடட் பை எக்ஸ் ஆக்சிஸ் அப்படிங்கிறத இந்த இடத்துல ஸ்லோப்புன்னு நம்ம சொல்கிறோம். ரைட், ஓகே. இதுக்கு ஏற்ற மாதிரி டிகிரியை போட்டுக்கணும். முக்கியமான கன்க்ளூஷன் பாயிண்ட்ஸ் ஐடென்டிக்கல் வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐ டாட் ஐ பண்ணோம்னா வேல்யூ 1, ஜே டாட் ஜே பண்ணோம்னா 1, கே டாட் கே பண்ணா 1. அதனால தான் நம்ம எப்பவுமே டாட் ப்ராடக்ட் பண்றப்ப ஐயோட பண்றது, ஜேவை ஜேவோட பண்றது, கேவை கேவோட பண்றது. இதே கிராஸ் பண்ணோம்னா 0, ஐயோட கிராஸ் பண்ணா 0, ஜேவை ஜேவோட கிராஸ் பண்ணா 0, கேவை கேவோட கிராஸ் பண்ணா 0. அதே மாதிரி இதுல மாற்றி பண்ணா ஆர்த்தோகோனல் வெக்டர்ஸ் பண்ணா டாட் ப்ராடக்ட் 0. அப்ப ஐ வெக்டர் டாட் ஜே வெக்டர் 0, ஐ வெக்டர் டாட் கே வெக்டர் 0, கே வெக்டர் டாட் ஐ வெக்டர் 0. சரிங்களா? ஜே வெக்டர் ஐ வெக்டர் 0ன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். ஆர்த்தோகோனல் வெக்டர் இந்த இடத்துல 0 ஆயிடும். ஆர்த்தோகோனல் வெக்டர் டாட் ப்ராடக்ட்ல 0, கிராஸ் ப்ராடக்ட்ல 0 கிடையாது. அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? ஐஜேகே ரூல் யூஸ் பண்ணுவோம். சரி, ரைட், ஓகே. டாட் எப்படி பண்ணுறதுலாம் சொல்லி கொடுத்தேன், சிம்பிளான பாயிண்ட். அடுத்து கிராஸ் ப்ராடக்ட். கிராஸ் ப்ராடக்ட் சிம்பிளா ஏரியா அண்டர் த கர்வ் பத்தி பேசும். ஏரியா அண்டர் த கர்வ் பத்தி பேசும். அப்ப ஏ கிராஸ் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் அப்படிங்கிறது ஏபி சைன் தீட்டா என் கேப். ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் அப்படிங்கிறது ஏபி சைன் தீட்டா என் கேப். இதுல வந்து மாடலஸ் ஆஃப் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் அப்படின்னா அது வெறும் ஏபி சைன் தீட்டா. இதுல சம் கேப்பா கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோ. ரைட், ஓகே. இதுல வந்து நான் ஞாபகம் வச்சுக்கணும், ஐ கிராஸ் ஐ, ஜே கிராஸ் ஜே, கே கிராஸ் கே எல்லாமே 0. சரி, ரைட், ஓகே. இதுல வந்து ஐ ஜே பண்ணா கே, ஜே கேவை பண்ணா ஐ, ரைட்டா? கேவி ஐ பண்ணா ஜே. அப்படியே ரிவர்ஸ்ல பண்ணோம்னா ஜே ஐ பண்ணா மைனஸ் கே, கேவியும் ஜேவியும் பண்ணா மைனஸ் ஐ, ஐயும் கேவும் பண்ணா மைனஸ் ஜே. இதெல்லாம் தெளிவாக படிச்சு ரைட்டா? இதை எப்படி கால்குலேட் பண்றது? ஒரு மாடல் சம் போட்டிருப்பேன். அந்த மாடல் சம்ம நல்லா ப்ராப்பரா போட்டு கத்துக்க. ஐயை விட்டுட்டு ஜேவையும் கேவையும் பண்ணணும், ஜேவை விட்டுட்டு ஐயும் கேவையும் பண்ணணும், கேவை விட்டுட்டு ஐயும் ஜேவையும் பண்ணணும், ஜே மட்டும் ஒரு மைனஸ்ல ஆன்சர் எடுத்துக்கணும்.
இது வந்து கிராஸ் பண்ண வேண்டியதுக்கான டீட்டெயில் நல்லா பார்த்து வச்சுக்கோ. இதுலேயுமே ஒரு சம் இருக்கு. மாடலஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு √3 இன்டூ ஏ வெக்டார் டாட் பி வெக்டார். அப்போ இந்த பக்கம் ஏபி சைன் தீட்டா ஈக்குவல் டு √3 ஏபி காஸ் தீட்டாங்கிற சம்மை யூஸ் பண்ணி போகணும். எந்த சம் சொல்றேன்னு தெரியுதா? क्वेश्चन பேப்பர்ல மாடலஸ் ஆஃப் a கிராஸ் b வெக்டார் அப்படி கொடுத்து √3 a வெக்டார் டாட் b வெக்டார் அப்படினா மாடலஸ் ஆஃப் a கிராஸ் b ab sin theta equal to √3 ab cos theta ab cancel sin theta divided by tan theta √3 எங்க வரும்? சரியா? எக்ஸாம் வந்து இந்த மூணே ஸ்டெப் தான் எழுதணும். அந்த அளவுக்கு மைண்ட் கால்குலேஷனில் இரவு இல்லாமல் போடுறது. அதுக்கு இன்னும் உனக்கு ஒரு 3 மாதம் 4 மாதம் தேவைப்படும். அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீ எழுதப்பாங்க. ஸோ இந்த சம் எப்பயுமே கேட்பாங்க. அந்த பக்கம் இப்போ √3க்கு பதிலாக 1/√3னா 45 டிகிரி. அங்கே √3 சாரி 30 டிகிரி. அந்த இடத்துல 1 கொடுத்துருந்தா 45 டிகிரி. ஏன்னா எப்படி இருந்தாலும் tan θ இதெல்லாம் வரப்போகுது. ஓகேவா? இன்ஃபினிட்டி தரமாட்டான், அது மீனிங்லெஸ்ஸு. 0வும் தரமாட்டான், அதுவும் மீனிங்லெஸ். மீதில் கொடுத்துட்டு சரி. இதோட என்ன முடிச்சு? வெக்டர் முடிச்சு. டக்கு டக்குன்னு பிளைனில் எடுத்தால் 4 ஃபார்ம்லாம் ரிவைஸ் பண்ணிடலாம். சரி, எடுமா மோஷன் இன் பிளைன். ஸோ இனிஷியலில் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய வெலாசிட்டி u வந்து u cos theta u sin thetaன்னு புரியுங்களா? இதில் u cos theta அப்படிங்கிறது ஃப்ரம் ஹரிசாண்டல். ஃப்ரம் ஹரிசாண்டல்லேருந்து தீட்டா வந்துச்சுன்னா u cos theta. இதுவே ஃப்ரம் ஹரிசாண்டல்லேருந்து வர தீட்டா ஹையஸ்ட் பாயிண்டில் u cos theta நாட் ஈக்குவல் டு 0, u sin theta 0. இதை வெர்டிக்கல்ல இருந்து தீட்டா எடுத்தா ஹையஸ்ட் பாயிண்ட்ல u sin theta நாட் ஈக்குவல் டு 0, u cos theta 0. இது ரெண்டு டிஃபரன்ஸ் மட்டும் தெளிவாக படிச்சு வச்சுக்கோ. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் எப்படி ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணுறதுனால பார்த்தாச்சு. இப்போ டைரெக்டாக நம்ம ஃபைனல் ஃபார்முலா போய்க்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா டைம் ஆஃப் த ஃப்ளைட். அதுக்கு முன்னாடி இது என்ன பார்த்து? பேராபோலா பார்த்து. என்ன பார்த்தோன்னா பேராபோலா பார்த்து. இன்னொரு முக்கியமான சம்மு 2i + 3j கொடுத்தா முடிகிறப்போ 2i - 3jன்னு முடியும். இது என்ன பார்த்து? பேராபோலா பார்த்து. பேராபோலா பார்த்துக்கு ஈக்குவேஷன் y² = 4ax. y² = 4ax. சரியா? ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல்ல இருந்து இது எல்லா கால்குலேஷனும் ஃப்ரம் வெர்டிக்கல்ல இருந்து இந்த டைமை கால்குலேட் பண்ணுறோம். வேணா ட்ரை பண்ணி பாரு. ஒரு கொஸ்டின் எடுத்து பார்த்து ஹரிசாண்டல் இருந்து போட்டு பாரு. ஹரிசாண்டல் இருந்து தீட்டா கொடுத்துட்டு இதே ஃபார்முலா வரும்னு திங்க் பண்ணி பாரு. இப்போ என்ன டைம் ஆஃப் ஃப்ளைட் ஃபார்முலா என்ன? 2u sin theta / இது எங்கேருந்து கால்குலேட் பண்ணுறோம்? ஃப்ரம் ஹரிசாண்டல் இருந்து தான் தீட்டா எடுத்து போடுறோம். இவ்வளோ வெர்டிக்கலாக இருந்தால் கண்டிப்பாக தப்பு தானே? தப்பு தான். தீட்டா இடம் மாறுது இல்லை. ஸோ அப்போ டைமுக்கு என்னன்னு நீயே போட்டுப்பாரு. இப்போ இந்த டென்ஷன் ஃபோர்ஸில் கொடுத்துருந்தால புரியுது என்ன பேசுறேன்னு? அப்போ டைம் ஆஃப் த ஃப்ளைட் என்ன, மேக்ஸிமம் ஹைட் என்ன, அண்டு ஹரிசாண்டல் ரேஞ்ச் என்ன, சரியா? அப்படிங்கிறது நீயே ஒரு டைம் டெரிவேட் பண்ணு. இப்போ தான் ஏன் டெரிவேஷன் முக்கியம் என்ன? இப்போ மற்றதெல்லாம் சொல்லுவாங்க, சார் இந்த ஃபார்முலா மட்டும் படிங்க, இந்த ஃபார்முலா வந்து இது ஷார்ட் கட்டு அந்த மாதிரி. ஏன்னா ஷார்ட் கட் எப்பயுமே நடந்தது கிடையாது. ஐ மீன் நம்ம சொல்ல நிமோனிக் ஷார்ட் கட்டை வேணால் சொல்லுவோம். கதையாக சொல்கிற ஷார்ட் கட்டோட சரி தவிர்த்து ஒரு கொஷனுக்கு இதுதான் ஃபார்முலா ஷார்ட் கட்டு நான் சொல்லவே மாட்டேன். அது அப்படி சொன்னோம்னு வைங்களேன், இந்த மாதிரி இடத்துல நீ போட மாட்டேன். இப்படி நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா கலீலியோட ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி தான் இந்த கன்க்ளூஷன் கொண்டு வரும். உனக்கு கலீலியோ ஈக்குவேஷனே ஃபார்முலா நடத்துகிறவங்ககிட்ட இருக்காது. கலீலியோ ஈக்குவேஷன்ஸே தெரியாது. அதனால தான் நான் எப்பயுமே ஒரு டெரிவேஷன் நடத்தி டெரிவேஷனை பாடி அப்படின்னு சொல்றது காரணமும் கூட. டெரிவேஷன் நடத்துகிறப்போ 100% சம் போடுறதுக்கான நாலேஜ் இருக்கும், எங்கேயுமே மிஸ் ஆகாது. ஸோ இது எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோ. கஷ்டம்லாம் கிடையாது. எப்பயுமே சொல்கிறேன், பழக வாயில் வந்திருக்கு, எல்லா ஃபார்மும் வந்திருக்கும். ஐ திங்க் சம் போட ஆரம்பிச்சிட்டேன் ஃபிசிக்ஸில். சரியா? நீ மட்டும் தான் சம், நீயும் பரத்தை மட்டும் தான் போடல. 13 ஜூன் மற்ற எல்லாருமே போட்டுருந்தீங்க. சந்தோஷம். ஃபஸ்ட்டு நடத்தின சம் எக்ஸாமில் கரெக்டாக போடணும். நீ கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ண, பரத் போடவே இல்லை. சரியா? சில பேருக்கு எக்ஸ்ட்ரா ரிவிஷன் தேவை. சரியா? சில பேர் கேர்லெஸ் மிஸ்டேக் நீ தான் திருத்திக்கணும். எக்ஸாமில் நான் வர மாட்டேன், அதெல்லாம் நீ தான் திருத்திக்கணும். மற்றவங்க போடுறீங்க, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுற பாருங்க. சரியா? எக்ஸாமாகவே முடிஞ்சு போனால் அப்படி வரும்.
இது கேட்டது கொஷின்ஸ்லாம் ஒன்று அது பிஒய்யூவாக இருக்கும், இல்லையா இன்சைட் எக்ஸாம்பிளராக இருக்கும். சரியா? கெமிஸ்ட்ரியில் மேக்ஸிமம் இன்சைட் எக்ஸாம்பிளர் தான் கேட்டேன். நீ எப்படி போட்டுன்னு எனக்கு தெரியல. போன டெஸ்ட்லேருந்து கொஷின்ஸ் கேட்டேன், இன்சைட் எக்ஸாம்பிள்லேருந்து கொஷின்ஸ் எடுத்துருந்தேன் அண்ட் பிஒய் இதுலேருந்து தான் மேக்ஸிமம் எடுக்கிறேன். நம்ம ஃபுல் டெஸ்ட்டில் கூட சில கொஷின்ஸ் எல்லாம் பிஒய்க்கு மாடிஃபை பண்ணி வேறு ஒரு கொஷின் வந்துருக்கோம். சரியா? நீ படித்து பார்க்காம வந்துருக்கா அவங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் கொஸ்டின் படிச்சு பாரு. இது 3 இருந்தால் ஹிண்டாக எடுப்பேன், ஆனால் இது 3 தான் நீட்டுக்கே வரும். சரியா? இன்னும் போக லெவல் கஷ்டமாக இருக்குங்க, அது அப்போ இன்னுமே போட கற்றுக்கணும். பயாலஜி பொறுத்த வரைக்கும் ஒன்றும் அது என்சிஆர்டியோ இல்லை என்சிஆர்டி எக்ஸாம்பிளோ பிஒய்க்கெல்லாம் கிடையாது. என்சிஆர்டி லைன் நல்லா படிச்சோ அண்ட் கோ டு த டெஸ்ட், அவ்வளோதான். டூ அண்ட் டை டேரெக்டாக போகிற பயாலஜி கொஸ்டின் வந்துடுற அதில் என்ன மார்க் வருது நீ பார்த்துது. ஆனால் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு நான் சொன்ன மாதிரி நீ படிச்சுட்டு தான் போகணும். புதுசாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி படிக்கணும். ஃபார்முலாஸ் கிளாஸில் இந்த மாதிரி ரிவிஷன் பண்ணிடுவோம். புது சம்ஸாக என்சைட் எக்ஸாம்பிள் போடலாமா போட்டுருவேன். எடுத்து உட்கார போட்டால் தானே வரும். சும்மா நம்மளால போடவே முடியாது சொன்னால் வரவே வராது. சரி, இது ஃப்ரீ டைம் என்ன பண்ணுறேன், ஹரிசான்லேருந்து வெர்டிகல் ப்ராக்டிஸ் பண்ணிப்பாரு. T = 2 sin theta divided by g. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஹைட்டு ஃபார்முலா u square sin square theta divided by 2g. u square sin square theta divided by 2g. அதுவே ஹாரிசான்டல் ரேஞ்சுக்கு ஃபார்முலா r = u square sin 2 theta divided by g. r = u square sin 2 theta divided by g. மேக்ஸிமம் ரேஞ்சுக்கு ஃபார்முலா r = u square divided by g. ரேஞ்ச் அப்படின்னா r = 45 டிகிரி. r = 45 டிகிரி வந்து அதோட மேக்ஸிமம் ரேஞ்ச் வரும். அடுத்து எலிவேஷன் ஆங்கிள். இல்லை அதுக்கு முன்னாடி காம்ப்ளிமெண்ட்ரியா? So the relationship between range and maximum height. 4 times maximum height equal to r times tan theta. சரியா? இல்லையா? r max divided by r equal to tan divided by 4 ன்னு சொல்லலாம். whatever. 4 times h max equal to r times tan theta. இது ப்ராப்பராக ஒரு டைம் ப்ராக்டிஸ் பண்ணிப்பாரு. எலிவேஷன் ஆங்கிள் அப்படிங்கிறது ஆல்ஃபா ஈக்குவல் டு tan inverse r. h divided by r. எவ்வளோ ஹைட்டு கொடுத்துருக்கா அதுக்கு எவ்வளோ ரேஞ்ச் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற ஃபார்முலா மட்டும் போட்டால் போதும், எலிவேஷன் ஆங்கிள் கிடைக்கும். அது ஓகே தான். ஒருவேளை எலிவேஷன் ஆங்கிள் வந்து மேக்ஸிமம் ஹைட்ல இருந்துச்சுன்னா h max divided by அப்போ வந்து ரேஞ்ச் பாதி தான் இருக்கும். அப்போ r/2 ரேஞ்சை நம்ம எடுத்து ஆன்சர் பண்ணணும். அண்ட் இன்னும் ஒன்று என்னன்னா ஈக்குவேஷன் ஃபார் ட்ராஜெக்டரி மோஷன் y = x tan theta minus g x square divided by 2u square cos square theta. Equation of trajectory இதுலயே இல்லையா? y = x tan theta minus 1/2g x square divided by u square cos square theta. இன்னொரு ஃபார்முலா y = x tan theta into 1 minus x divided by r. எங்க இருக்காது இங்க y = x tan theta into 1 minus x divided by r. x அப்படிங்கிறது x actional displacement, r அப்படிங்கிறது range. இது ரெண்டுமே தெளிவாக பார்த்துச்சோம். அவ்வளோதானே. காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்னா 45 டிகிரி ப்ளஸ் தீட்டா, 45 டிகிரி மைனஸ் தீட்டா. கிளியர் தானே? ஸோ இவ்வளோ தானே காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. தெளிவாக படிச்சுக்கலாமா? ஸ்னாப் வச்சுக்கலாமா? இது எப்பயுமே மறந்துடாத. இது லா ஆஃப் மோஷன் பாயிண்ட்ஸ். ரைட்டா? இதை எடுத்து வை. நீ பாண்டு பேராமீட்டர் நான் பண்ணாதாப்பா. பாண்டு பேராமீட்டர் டக்குன்னு பார்த்துட்டு எடுத்து மாட்டேன். என்ன கவனி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டு பேராமீட்டர். பாண்டு பேராமீட்டர் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டு லென்த்து. ஸோ பாண்ட் லென்த் அப்படிங்கிறது ரெண்டு நியூக்ளியஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். ரெண்டு நியூக்ளியஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். ஃபார்முலா ரேடியஸ் ஆஃப் ஏ பிளஸ் ரேடியஸ் ஆஃப் பி விச் இஸ் ஈக்குவல் டு பாண்டு லென்த். அதான பாண்ட் லென்த். சரியா? இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த பேராமீட்டர் பாண்டு ஆர்டர் பேராமீட்டர். அதுதான் சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட்னு சொல்லியிருப்பேன். சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட் அண்ட் ட்ரிபிள் பாண்ட். சிங்கிள் பாண்ட் அப்படிங்கிறது ஒரு சிக்மா பாண்ட்.
டபுள் பாண்ட் அப்படிங்கிறது பை பாண்ட். பட் பை பாண்டா இருந்தாலும் அதுலயுமே என்ன இருக்கு, ஒரு சிக்மா பாண்ட். ட்ரிபிள் பாண்ட் அப்படிங்கிறது ஒரு சிக்மா பாண்ட், ரெண்டு பை பாண்ட். சிக்மா பாண்ட்ல 2 எலக்ட்ரான், பை பாண்ட்ல 4 எலக்ட்ரான், ட்ரிபிள் பாண்ட்ல 6 எலக்ட்ரான் இருக்கு. இதுக்கு 2 எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் கார்பன், ஒரு வளைவுக்கு என்ன இருக்கு, ஒரு கார்பன் இருக்குன்னு அர்த்தம். கார்பனுக்கு மொத்தம் வேலன்சி 4 வேலன்சி. ஸோ கார்பனோட வேலன்சி அதுலயே எழுதி வச்சுக்கணும். கார்பனோட வேலன்சி மொத்தம் 4. அப்போ எத்தனை பாண்ட் இருக்கணும், 4 பாண்ட் இருக்கணும். அப்படி பாண்டு கம்மியா இருந்தா ஹைட்ரஜனை வச்சு ஃபில் பண்ணிக்கணும். பாண்டு கம்மியா இருந்தா எதை வச்சு ஃபில் பண்ணிக்கணும், ஹைட்ரஜனை வச்சு ஃபில் பண்ணி நம்ம ஆன்சர் போட வேண்டியதுதான். ரைட், இதுதான் என்ன சொல்றோம், பாண்டு ஆர்டர், பிணைப்பு வரிசைன்னு நம்ம சொல்றோம். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பாண்டு எனர்ஜி ஆர் பாண்டு என்தால்பி. ஸோ பாண்ட் என்தால்பி டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தா, பாண்டு என்தால்பி இஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரெக்யூர்ட் டு பிரேக் 1 mole of atoms னு சொல்றோம். எவ்வளவு மோல் ஆஃப் ஆட்டம், 1 mole of atoms னு சொல்றது தான் பாண்டு என்தால்பி. ஞாபகம் வச்சு. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜ் பாண்ட் என்தால்பி, சராசரி பிணைப்பு ஆற்றல் அப்படிங்கிறது எவ்வளவு பாண்ட் என்தால்பி இருக்கோ எல்லா பாண்ட் என்தால்பி ஆட் பண்ணி அந்த நம்பரால டிவைட் பண்ணணும். 200 100 இந்த 200 plus 100 divided by 2 னு போட்டோம்னா 300 divided by 2 150 கிலோ ஜூல்னு சொல்றோம். அடுத்த ரிலேஷன்ஷிப் பார்க்கணும், பாண்ட் ஆர்டர், பாண்ட் லென்த், பாண்ட் என்தால்பி ரிலேஷன்ஷிப். ட்ரிபிள் பாண்ட் அப்படின்னா பாண்ட் ஆர்டர் 3, மேக்ஸ் ஸ்மாலஸ்ட் பாண்ட் லென்த், மேக்ஸிமம் பாண்ட் என்தால்பி. சிங்கிள் பாண்ட் அப்படின்னா பாண்ட் ஆர்டர் 1, லோயஸ்ட் பாண்ட் என்தால்பி, ஹையஸ்ட் பாண்ட் லென்த். டபுள் பாண்ட் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நடுவில் இருக்கும். ஸோ ரிலேஷன்ஷிப் பாண்ட் ஆர்டர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பாண்ட் எனர்ஜி இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பாண்ட் லென்த். இல்லையா, பாண்ட் லென்த் இஸ் இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பாண்ட் ஆர்டர், பாண்ட் அதுக்கே பாண்ட் லென்த் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு பாண்ட் எனர்ஜின்னு சொல்லுவோம். இந்த 2 ரிலேஷன்ஷிப்பையும் தெளிவாக நல்லா ஞாபகம் வச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாண்டு ஆங்கிள். அது வந்து பாண்ட் ஆங்கிள். பாண்ட் ஆங்கிள் அப்படிங்கிறது என்ன, பாண்ட் ஆங்கிள் இஸ் a angular displacement between 2 bonds னு சொல்லுவோம். ஆங்கிள், பாண்ட் ஆங்கிள் அப்படிங்கிறது என்னது, இட்ஸ் angular displacement between 2 bond னு சொல்றது. ரைட்டா, இந்த பாண்ட் ஆங்கிள் அப்படிங்கறத வந்து பார்த்தீங்கன்னா எது வச்சு மெஷர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் வந்து லோன் பேர் எலக்ட்ரான். ஃபர்ஸ்ட் லோன் பேர் எலக்ட்ரான். லோன் பேர் எலக்ட்ரான் அப்படிங்கிறது அதிகமாக இருந்துச்சுன்னா பாண்ட் ஆங்கிள் ஸ்மாலா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் CH3 NH3 H2, மீத்தேன் அமோனியா வாட்டர். ஓகேவா, பேர் தெரியல எழுதி வச்சுக்கோ, மீத்தேன் அமோனியா நீர் வாட்டர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மீத்தேனுக்கு கம்மியான சொல்ல போனால் லோன் பேரே கிடையாது, தனித்த ஜோடி எலக்ட்ரானே கிடையாது. ஸோ தனித்த ஜோடியே இல்லைங்கிற பட்சத்தில் அதில் என்ன இல்லை, இப்போ பாண்ட் ஆங்கிள் அதிகமாக இருக்கும். கிட்டத்தட்ட CH4க்கு 109.5 டிகிரி இருக்கு. இதுவே வந்து அமோனியாவுக்கு 107 டிகிரி இருக்கு. வாட்டர் அப்படிங்கிறதுக்கு 104.5 டிகிரி. இது மூணையும் மெமரி பண்ணிக்க சார்ஜ். இது மூணுக்குமே ஹைபிரிடைசேஷன் காமன். மூணுக்குமே என்ன ஹைபிரிடைசேஷன், sp3 ஹைபிரிடைசேஷன். மூணுக்குமே பிரிடிஷன். இப்போ படிக்க வந்து எல்லாத்துக்குமே sp3 ஹைபிரிடைசேஷன். ஆனா ஷேப் CH4க்கு டெட்ரா ஹெட்ரர், NH3க்கு பிரமிட், H2க்கு பென்டேன். நான் கிளாஸ் நடத்துறப்பே சொல்லிருக்கேன். ஒன்னொன்னு படிக்க அதிகப்படியாக என்ன வந்துட்டு அந்த ஷேப் உனக்கே தெரியாமல் ஞாபகம் வந்துடும் சொன்னேன். ஸோ அதனால நீ அதில் ஒரு தொடர்ந்து படிக்கிறது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு. ரைட், அடுத்து என்ன சொல்லி கொடுத்தாங்க, பர்சன்டேஜ் ஆஃப் எஸ் கேரக்டர். பர்சன்டேஜ் ஆஃப் எஸ் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த பாண்ட் ஆங்கிள் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பாண்ட் ஆங்கிள் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பர்சன்டேஜ் ஆஃப் எஸ் கேரக்டர். அப்போ sp3ல எஸ் கேரக்டர் கம்மி 25%, அதுக்கு பாண்ட் ஆங்கிள் கம்மி. அந்த sp2ல பாண்ட் ஆங்கிள் sp2ல எஸ் கேரக்டர் 33.3%, அதுக்கு ஏற்ற மாதிரி பாண்ட் ஆங்கிள். sp-ல பாண்ட் ஆங்கிள் பர்சன்டேஜ் ஆஃப் எஸ் கேரக்டர் 50%. அப்ப இருக்கிறது அதுல என்னது, இப்போ அதிகமான பாண்ட் ஆங்கிள்.
இதுக்கு எக்ஸாம்பிள் CH4 BF3 BeCl2. இதுல BeCl2 sp hybridization, BF3 sp2 hybridization trigonal planar, and வந்து CH4 sp3 hybridization tetrahedral. CH4 ஓட பாண்ட் ஆங்கிள் 109.5 டிகிரி, BF3 படிச்சு வெச்சுக்கோ 120 டிகிரி, and BeCl2 180 டிகிரி. இது மட்டும் படிச்சுக்கோ, இதுல டிகிரி நம்ம பண்ணலாம். ரைட். அடுத்த ரிலேஷன்ஷிப் ஸ்டெரிக் இன்டர்ஃபரன்ஸ். ஸ்டெரிக் இன்டர்ஃபரன்ஸ் அதிகமா இருந்தா பாண்ட் ஆங்கிள் அதிகமா இருக்கும். ஸ்டெரிக் இன்டர்ஃபரன்ஸ் அதிகமா இருந்தா பாண்ட் ஆங்கிள் அதிகமா இருக்கும். விஷயம் ஞாபகம். எக்ஸாம்பிள் வந்து OF2 OBr2 OCl2. இதுல Br2 ல என்ன இருக்கும்? ஸ்டெரிக் இன்டர்ஃபரன்ஸ் அதிகமா இருக்கும். அதனால அதுதான் பாண்ட் ஆங்கிள் அதிகம். அப்புறம் OCl2, அதுக்கு அப்புறம் OF2. சரி புரியுதா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. ரெண்டு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி சொல்லுங்க. சரியா? இப்போ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் the central atom directly proportional to bond angle, but electronegativity of side atom is indirectly proportional to bond angle. சரியா? சோ அதான் பாயிண்ட். ஏன் சொல்றோம் கேட் பண்ணிருக்கோம். சோல்ஜர் சரி. So bond angle கான ரிலேஷன்ஷிப் இருக்கு. So bond angle for central atom க்கு எக்ஸாம்பிள் கொடுத்திருந்தேன். OCl2 SCl2 SeCl2. இதுல ஆக்சிஜனுக்கு தான் என்னது அதிகமான எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி, தமிழ்ல எலக்ட்ரான் கவர் திறன்னு சொல்றாங்க. சரியா? 3.5 வேல்யூல மெமரி பண்ணாத. சல்ஃபருக்கு 3.0 ஒரு வேல்யூல மெமரி பண்ண வேணாம். அதெல்லாம் இந்த டெரிவேஷன் ஆகும். அது எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியில ரிவிஷன்ல பார்த்துக்கலாம். சரியா? OCl2 SeCl2 SCl2 SeCl2. ஏன்னா டவுன் தி குரூப் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி டிக்ரீசஸ். டவுன் தி குரூப் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி டிக்ரீசஸ். Oxygen family are here. Oxygen, sulfur, selenium, tellurium, polonium. Oh, somebody should tell possible answer. Oh, somebody should tell possible answer. சரி, அது ஷார்ட் கட்டி நீ அதை வாங்க கிளாஸில் பார்த்துக்கலாம். ஸோ அடுத்தடுத்த வாரத்தில் வந்து பீரியட் டேபிள் டெய்லி ஒரு டைம் ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ரைட். ஆக்சிஜன், சல்ஃபர், செலூனியம், டெல்லூரியம், பொலோனியம். சரியா? அவ்வளோதான். ப்ரொனன்சியேஷன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, சிம்பிள்ஸ் கரெக்டாக இருந்தால் போதும். ஸ்பெல்லிங் தேவையே கிடையாது. அப்படி சொல்கிறேன். ஸ்பெல்லிங்கோட ஸ்பெல்லிங்கோட தான் படிக்கணும். டீச்சராக நான் தான் ஸ்பெல்லிங்கோட சொல்லி தரேன். நீ படிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. சரியா? அந்த எப்படி நான் வச்சுக்கணும். ரைட். ஓகே. அடுத்தது சென்ட்ரல் சைடு ஆட்டத்துக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தா PF3 PCl3 BBr3 PI3. இதுல மூணுலயுமே நமக்கு என்னன்னு பார்த்தோம்னாக்கன்னா இதுல மூணுலயுமே நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஆஃப் சைடு ஆட்டத்துக்கு யார் அதிகம் பார்த்தா ஃப்ளூரின். ஏன்னா டவுன் த குரூப் அகைன் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இன்க்ரீஸ். ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின்ல ஃப்ளூரினுக்கு தான் அதிகம். இன்ஃபேக்ட் மொத்த பீரியட் டேபிளுமே ஃப்ளூரினுக்கு தான் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகம். மொத்த பீரியட் டேபிள் குளோரினுக்கு தான் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி அதிகம். சரியா? ஸோ இது நம்ம இன்னைக்கு ரிவிஷனில் சொல்லித்தரேன். பட் ரேண்டமாக மற்ற எல்லா கொஸ்டின் பேப்பர்லேயும் வரும், எல்லா என்ட்ரன்ஸ்லையும் வரும். சொல்லப்போனால் 11th 12th இது மட்டும்தான் கேட்போம், யாருக்கு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகம் அப்படின்ட்டு. இதே நீட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி மிக்ஸில் போட்டு அடைச்சி ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்பான். ஏன்னா என்ட்ரன்ஸ் இல்லையா, இதுதான் போர்டு எக்ஸாம். என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு வித்தியாசம் பெரிய பெரிய சமயம் அங்கே வெடிக்க புரியல. கூப்பிட்டானா? கூப்பிட்டாங்க போனோன்னு நீயே வெடிக்க பார்க்கறது கூப்பிட்டாங்கிற மாதிரி நம்ம ஒத்துன விடு. அவனுக்கு இன்னும் 7 வருஷம் கழிச்சு தான் என்ட்ரன்ஸ். அவனோட ஆம்பிஷன் டாக்டர் தான். நான் போகிறப்போ பார்த்தா அவனை 7 வருஷம் ட்ரெயின் பண்ணி அவனை தான் நான் MBBS ஆகணும் போல இருக்கு. காலிடேல நீங்கள் ஏதாவது படித்து டாப்பராக மாறுங்க. சரியா? செலக்ட் ஆகிருவீங்க. எனக்கு டாப்பர் வேணும். ஒருத்தனாவது இங்கேருந்து ஆல் இண்டியா லெவலில் போங்க. கீழே இருந்து எவனமே போக மாட்டேங்கிறீங்க. படித்து ஆல் இண்டியா ரேங்க் டார்கெட் பண்ணி ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணணும்னு நினச்சி படியா, கண்டிப்பாக செலக்ட் ஆக முடியும். அதுதானே எஃபர்ட் போட்டுட்ருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி நல்லா படி. ஓகே, ஃபுல் நோட்ஸ் கொஷின் பேப்பர் அது என்னோட வேலை.
பட் அதை விட்டுட்டு நீ பாட்டில் படிக்கிறேன்னு சொல்லிட்டு பாஸ் ஆகிற மார்க் எடுக்கிறது ஆல் இண்டியா டார்கெட்டாக வச்சு எடுக்கக்கூடிய மார்க் தான் அதுக்கு நீ தான் நம்பணும்.